அண்ணல் அம்பேத்கரின் 134வது பிறந்தநாள் விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அம்பேத்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள் அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். அந்த வகையில் டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள அம்பேத்கரின் சிலைக்கு பிரதமர் மோடி மற்றும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆகியோர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரும் மரியாதை செலுத்தினார். இதேபோன்று தமிழகத்தில் சென்னை அம்பேத்கர் மணிமண்டபத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அப்போது அமைச்சர்கள் சேகர் பாபு, மா. சுப்பிரமணியன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக இன்று தனது தேர்தல் அறிக்கையை டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் வெளியிட்டது. பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அமித் ஷா உள்ளிட்டோர் முன்னிலையில் பிரதமர் மோடி பாஜக கட்சியின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். மோடி கேரண்டி என்ற பெயரில் வெளியாகியுள்ள இந்த தேர்தல் அறிக்கையில் பிரதமரின் வீடு வழங்கும் திட்டத்தில் பயனடைந்தவர்களுக்கு முதல் தேர்தல் அறிக்கை வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைப்படுத்தப்படும், நாடு முழுவதும் பொது வாக்காளர் பட்டியல் நடைமுறைப்படுத்தப்படும், அடுத்த 5 ஆண்டுகளில் 3 கோடி பேருக்கு இலவச வீடுகள் வழங்கப்படும், இலவச உணவு தானியம் வழங்கும் திட்டம் மேலும் 5 ஆண்டுக்கு நீட்டிக்கப்படும் உள்ளிட்ட சிறப்பு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன. நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான அறிக்கையை இன்று டெல்லியில் பிரதமர் மோடி, பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா ஆகியோர் கூட்டாக வெளியிட்டனர். தொடர்ந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்ட நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, தேர்தல் அறிக்கை தயாரிப்பில் லட்சக்கணக்கான மக்கள் பாஜக மீது நம்பிக்கை வைத்து தங்களது கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். பாஜக தேர்தல் அறிக்கைக்காக நாடு முழுவதும் மக்கள் காத்திருந்தனர். இளைஞர்கள், பெண்கள், விவசாயிகள் ஆகியோரை மையமாக கொண்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் அம்பேத்கர் பிறந்த நாளில் தேர்தல் வாக்குறுதி வெளியிடுவது மகிழ்ச்சி. தமிழகம் உட்பட நாட்டின் பல மாநிலங்களில் புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்கும் வகையில் தேர்தல் அறிக்கை அமல்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள அனைத்து தரப்பினரிடமும் பரிந்துரைகள் கேட்டு தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளில் பாஜக தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது மகிழ்ச்சி அளிப்பதாக பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா பெருமிதம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை வெளியிடும் நிகழ்ச்சி டெல்லி பாஜக தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா, பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய ஜே.பி. நட்டா, பாரத ரத்னா டாக்டர் பி.ஆர். அம்பேத்கரின் பிறந்த நாளில் இன்று அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். அவர் சமூக நீதிக்காக போராடியவர் என்பதை அனைவரும் அறிவோம். அவரது வழியை பின்பற்றி பாஜக எப்போதும் சமூக நீதிக்காக போராடும் என்று தெரிவித்தார். மேலும் டாக்டர் அம்பேத்கர் பிறந்த நாளில் பாஜக தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், நமோ செயலி மூலம் 4 லட்சம் பேரிடம் கருத்து கேட்டு பாஜக தேர்தல் அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். நடிகர் சல்மான்கான் வீட்டின் முன்பு துப்பாக்கி சூடு நடைபெற்றதாக வெளியாகியுள்ள தகவல் ரசிகர்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாலிவுட் திரையுலகில் முன்னணி நடிகராக உள்ள சல்மான்கான் வீடு மும்பை பாந்த்ராவில் அமைந்துள்ளது. இன்று இவரது வீட்டு முன்பு வந்த அடையாளம் தெரியாத நபர்கள் துப்பாக்கியால் வானத்தை நோக்கி 4 முறை சுட்டுள்ளனர். சத்தம் கேட்டு உடனடியாக வீட்டில் இருந்த காவலாளிகள் வெளியே வந்து பார்த்தபோது அந்த நபர்கள் அங்கிருந்து தப்பியோடினர். இது தொடர்பாக உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் பாலிவுட் திரையுலகில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.